இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் கற்றுக்கிறதோடு நீங்கள் நிறுத்திடாதீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்காக எப்போவுமே ஒரு மோட்டிவேஷனோட நம்ம சி.கே. குமரவேல் சார் அவர்கள் சொல்லுவாங்க. ஒரு ஈவெண்ட்டில் சார் சொல்கிறதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தார், யூ ஆர் ஒன் ஸ்கில் அவே ஃப்ரம் சூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம போகிற போக்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுவார், அதுவே நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வெல்கம் அட்ரஸ் நம்ம மதுரை மக்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஐ வெல்கம் திரு சி.கே. குமரவேல் சார் அவர்கள், சிஇஓ அண்ட் கோ-ஃபவுண்டர் நேச்சுரல்ஸ். Thank you to Magic Tamil for giving me this opportunity. To the people of Madurai who have the courage to dream, build and take risks, happy morning wishes to everybody. Magic Moneyன்னு பேர் சொன்னாவே நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட், ஏஐ, ஃபண்டிங், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் அப்படின்றது தான் வந்து நமக்கெல்லாம் வந்து மைண்டில் வரும். லெட் மீ ஸ்டார்ட் வித் அ வெரி சிம்பிள் ட்ரூத். தெர் இஸ் நோ மேஜிக் இன் மணி. மேஜிக் இஸ் ஒன்லி இன் entrepreneurs building value. Money is a byproduct. I think that's the first point I want to leave it with everyone. There is no magic in money. The magic is only in entrepreneur building value. Money is a byproduct. And Madurai understands entrepreneurship deeply. Madurai is known for sacrifices, resilience, building businesses, and business struggles, business models long before the startup word has become very fashionable. We are entering into the best phase of India. உங்களுக்கு வந்து இதை விட சரியான டைம் நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது, தான் பெஸ்ட் டைம். இந்த டைமில் வந்து businesses are no longer going to be built in big companies in Chennai, Bombay and Bangalore. Big entrepreneurs are going to be built from Madurai, Tirunelveli and Nagarkoil. I think that is the big change which is happening in this world. இனிமேல் no longer பெரிய ஊர், பெரிய அமெரிக்காலாம் கிடையாது. I think businesses can be built from small towns. But one thing I want to make it very clear here is, உங்களுக்கு வந்து அந்த comfort zone never makes a successful entrepreneurs. ஒன்லி உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் போய் ரெஸ்ட் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில், எஸ்பெஷலி இந்த சிட்டியில் இருக்கிறவங்க, அவங்க ஹங்கர் கிரியேட்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ், கம்ஃபர்ட் ரேர்லி டஸ். அந்த ஹங்கர் தான் ரொம்ப முக்கியம். ஐ சி ஹங்கர் மோர் இன் ஸ்மாலர் டவுன்ஸ். வந்து நான் வரும்போது நம்ம நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். அவர் சொல்லிட்டு இருந்தார், அந்த பிசிஎஸ் அவர் வந்து ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். அவங்க வந்து எப்படி வந்து ஹங்கர் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த, கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து மோர் வேர்ல்டு ரெடி அண்ட் ஜாப் ரெடி ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பாராட்டுக்கள். வெரி வெரி வண்டர்ஃபுல் ஜாப். ஐ திங்க் திஸ் இஸ் வாட் இஸ் ரியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஆண்டர்ப்ரனர்ஷிப் உங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ரெண்டாவது இதை சொல்லிடுறேன் நான். எனக்கு வந்து ஃபோக்கஸ் ப்ளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் டைம் ஈக்குவல் டு ஜீனியஸ். யார் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஃபார்முலா வந்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் இஸ் யுவர் எபிலிட்டி டு சே எஸ் டு தி ஒன் திங் அண்ட் த டிசிப்ளின் டு சே நோ டு தி 99 டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இஃப் யூ சேஸ் 2 rabbits யூ வில் கேட்ச் நெய்தர். 2 முயலை பிடிக்க ட்ரை பண்ணாதீங்கள். ஐடென்டிஃபை த rabbit you want to chase. You can change the method of catching the rabbit, you should not change the rabbit. நான் 25 வருஷமாக வெறும் நேச்சுரல்ஸ் சலோன்னு பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த சலோன் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாது, அது நம்மளை மாதிரி படித்த இந்த மேல்தட்டு மக்களுக்கெல்லாம் கிடையாது இப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இல்லைம்மா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது, நான் வந்து பண்ணணும்னு இது பண்ணுறேன், அதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு விட்டுட்டாங்க. 15 வருஷம் கழித்து எங்கள் அம்மாவே என்கிட்ட வந்து நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைசிஷிப் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. ஸோ அதுதான் அந்த நேச்சுரல்ஸோட அந்த 15 வருஷமாக ஒரே விஷயம் திரும்ப 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 திரும்ப. சலூன்லாம் ஒரு பிஸ்னஸா, இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டியா,
இதெல்லாம் படித்தவங்க இவங்களாம் பண்ணுவாங்களா இப்படின்னு ஒரு காலத்தில் வந்து உலகம் கேட்டுச்சு. ஆனால் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பண்ணதோட விளைவு 25 இயர்ஸுக்கு அப்புறம் இன்றைக்கி சலூன் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஒரு லக்ஸரி இண்டஸ்ட்ரி, ஒரு எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். ஒரு காலத்தில் ஒரு ஜாதி மக்கள் மட்டுமே பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தது, இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து சலூன் இண்டஸ்ட்ரி வந்திருக்குன்னா அந்த ஃபோக்கஸ் மட்டும் பத்தாது, டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு பி பிஸி, ஸோ ஆர் தி ஹேண்ட்ஸ். தி கொஸ்டின் இஸ் வாட் ஆர் வி பிஸி அபவுட். அதில் நம்ம டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோமா? என்ன மாதிரி நிறைய பேர் சலூன் 25 வருஷமாக ஒரே சலூனை ஒரே முடி வெட்டினே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சூப்பராக வெட்டுவாங்க, எனக்கெல்லாம் அவ்வளோலாம் தெரியாது எனக்கு. ஆனால் அவங்க டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. கொஸ்டின் எங்கே இருக்குது சொன்னால் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்கிறது கிடையாது. அந்த வேலையில் நீங்கள் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களா? அங்கே பண்ணிங்கன்னா நீங்கள் தட் இஸ் வேர் யூ ஆர் பில்டிங் வேல்யூ. பீட்டர் ட்ரக்கர் ரொம்ப அழகாக சொல்வார், there is nothing more useless than doing something very efficiently that which should not be done at all. நீங்கள் செய்யக்கூடாத வேலையை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செய்கிறதில் விட ஒரு தேவையில்லாத விஷயம் எதுவும் இல்லை அப்படின்றார். நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறதுக்கு முன்னே இந்த வேலையை நான் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு யோசிங்க. அதை அது இன்றைக்கெல்லாம் வந்து ஏஐலாம் வந்துடுச்சு. அது வந்து நிறைய வேலையை வந்து அது எடுத்துக்குது. அந்த வேலையெல்லாம் நீங்கள் ஏஐ கூட கம்பீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட், எதை நோக்கி உங்களோட டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது தான் செகண்ட் ஸ்டெப். மூணாவது டைம் கொடுக்கணும். ஓகே, பேபி ரிக்வயர்ஸ் 9 months and 1 week. ஈவன் இஃப் யூ மேரி 9 women யூ கேன் மேக் பேபி இன் 1 month. இந்த ஆண்டர்பிரனர் எப்பயுமே ஓவர் நைட் ஒபாமா ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஓவர் நைட் உப்புமா தான் செய்ய முடியும், ஓவர் நைட் ஒபாமா ஆக முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் ப்ளஸ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் டைம், இது மூணையும் சேர்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் சூப்பர் சக்ஸஸ் ஆகிடலாம். இதெல்லாம் ஃபார்முலா என்ன பண்ணணும்னா 1 + 1 = 2. அது நான் சொன்னாலும் அதே தான், பில்கேட்ஸ் சொன்னாலும் அதே தான், வேறு குப்பன் சுப்பன் சொன்னாலும் அதே தான். இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை ஃபார்முலாவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். நம்ம சுத்த மாட்டோம். அதே மாதிரி நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம். கரேஜ் டு பிகின் அண்ட் கரேஜ் டு கண்டினியூ ஆர் தி 2 hallmarks ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ், hallmarks ஆஃப் லீடர். கரேஜ் டு பிகின், ஆரம்பிக்கும் போதே எல்லா சிக்னலும் க்ரீனாக இருந்தால் தான் வீட்டிலேருந்தே காரை கிளப்புவேன்னா என்னைக்கு கிளப்புறது. அங்கே காரு வரணும், அங்கே வந்து ரெட்டு வரும், க்ரீன் வரும், ஆரஞ்சு வரும், நம்ம ஊரில் மாடு நடுவில் வரும். அதெல்லாம் மாறி ஓட்டுறது தான் டிரைவிங். இந்தியாவில் இந்த பெரிய அந்த பெரிய அந்த ஃபார்முலா 1 ரேசிங் பண்ணுறது ஹாமில்டனு, மைக்கேல் ஷூமக்கர்லாம் வந்து இந்தியாவில் வந்து காரை ஓட்ட கொடுத்தீங்கன்னா காரை விட்டுட்டு ஓடிடுவானுங்க. இங்கே ஓட முடியாது. இங்கே ஓட்டுறதுக்கு நம்மளால் தான் ஓட்ட முடியும். அந்த திறமை இருக்கணும். இந்த கரேஜ் டு பிகின், கரேஜ் டு கண்டினியூ, அது ரொம்ப முக்கியம். தட்ஸ் தி செகண்ட் பாயிண்ட் ஐ வாண்ட். கரேஜ் டு கண்டினியூ. பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் வரும், உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் வரும், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும், கேஷ் ஃப்ளோ சேலஞ்சஸ் வரும், உங்களுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஷிப். ஆண்டர்பிரனர்ஷிப்னா அப்படியே ஆரம்பித்தோம், அப்படியே வந்து அண்ணாமலை வந்து வந்தேண்டா பால்காரன்னு சொல்லிட்டு அப்படி முடிக்கும்போது நம்ம வந்து பெரிய வந்து இதாகிடுன்னு அந்த வெறும் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். இங்கே மதுரையில் வடிவேலு சொல்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்னு சொல்கிறவன் தான் ஆண்டர்பிரனர்ஸ். அடி கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கதை வந்து ஒரு பக்தர் வந்து ஒரு சாமி ஒரு ஃப்ளோரிங் மார்பிளில் நின்று ஸ்டாச்சு மார்பிளை வந்து கும்பிட்டுட்டு இருந்தாராம். அப்போ வந்து அந்த ஃப்ளோரிங் மார்பிள் வந்து பேசிச்சான் அந்த ஸ்டாச்சு மார்பிள் கிட்ட, நம்ம 2 பேரும் வந்து ஒரே ட்ரக்கில் தான் ராஜஸ்தான்லேருந்து வந்தோம், என் நிலமையை பாரு, என் மேலே நின்றுட்டு உன்னை கும்பிட்டுருக்கிறான், இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ அந்த வந்து ஸ்டாச்சு மார்பிள் சொல்லிச்சான், அந்த சிற்பி வந்து சுற்றியும் ஒளியும் வச்சு அடிக்க ஓடி வந்தபோது நீ வந்து மறைஞ்சு ஓடி தப்பிச்சு போன, நான் எல்லா அடியும் வாங்கினேன், ஐ பிகேம் வர்தி ஆஃப் வர்ஷிப், தட் இஸ் வை ஐம் ஸ்டாண்டிங் எஸ் அ ஸ்டாச்சு, தட் இஸ் வை யூ ஆர் ஸ்டாண்டிங், யூ ஆர் தேர் எஸ் அ ஃப்ளோர்னாங்களாம். அந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் வாங்கணும், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் தாண்டா ஆண்டர்பிரனர்ஸ். கடைசியாக வந்து எஸ் பில்ட் வெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பில்ட் வேல்யூ, இம்பேக்ட் தி வேர்ல்டு பாசிட்டிவ்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பகவத்கீதா, திரும்ப அதுவும் ஒரு ஃபார்முலா. எனக்கு வந்து ஐ எம் நாட் அ பிக் ஹிந்து ஃபேன், ஐ எம் அ ஹியூமன் ஃபேன்.
எனக்கு ஹிந்துவும் பிடிக்கும், முஸ்லீமும் பிடிக்கும், கிறிஸ்டினும் பிடிக்கும், எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். பட் எதில் நல்லது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அந்த பகவத்கீதாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த இதை சொல்கிறேன் நான். அவங்க சொல்கிறாங்க, சக்ஸஸ் ஈக்குவல் டு வெல் டைரக்டட் எஃபர்ட். எல்லாரும் எஃபர்ட் போடுவாங்க, எதை நோக்கி உங்கள் எஃபர்ட் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அந்த எஃபர்ட் வந்து அதான் கோல் ஓரியன்டேஷன். நீங்கள் உங்கள் கோல் ஓரியன்டேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்து கோல் இருக்கணும். உங்களுக்கு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடக்குது, அதில் வந்து இந்த பக்கம் வந்து 11 பேர், இந்த பக்கம் 11 பேர், ரெஃப்ரி இருக்கிறாரு, ஒரு பால் இருக்குது, ஸ்பெக்டேட்டர்ஸ் 15,000 பேர் இருக்கிறாங்க. மேட்ச் விளையாடி ரெஃப்ரி பால் ஊதிட்டு பாலை கொடுக்குறாரு, விளையாட சொல்கிறாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸ்பெக்டேட்டர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன இல்லைன்னு சொன்னால் கோல் போஸ்ட் இல்லையா. கோல் போஸ்ட் இல்லாத ஃபுட்பால் மேட்ச் எப்படி வந்து பார்க்குறவங்களுக்கும் விளையாடுறவங்களுக்கும் ஒரு நைட்மேராக இருக்குமோ, அதேமாரி தான் கோல் இல்லாத வாழ்க்கை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கோல் வச்சுருக்கிறீங்கன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த கோல் ரொம்ப முக்கியம். அதாவது வெல் டைரக்டட் எஃபர்ட், அந்த கோல் தான் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வெல் டைரக்டட் எஃபர்ட் ப்ளஸ் டைம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைம் கொடுக்கணும். மூணாவது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஹவ் யூ இம்பேக்ட் தி வேர்ல்டு வில் இம்பேக்ட் யூ. வேர்ல்டை நீங்கள் நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணிங்கன்னா வேர்ல்டு உங்களை நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணும். வேர்ல்டை நீங்கள் பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணும். நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இன் லைஃப் லாங் கட் இஸ் தி ஷார்ட் கட். எப்பப்பெல்லாம் நான் ஷார்ட் கட் எடுத்துருக்கணும், எப்பப்பெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கணும், அப்போல்லாம் வந்து என்னை சுற்றி அடிச்சிருக்குது. நம்ம வந்து 1 வருஷம், 1 மாதம், ஒரு டீலிங், 1% சொல்லி டீல் பண்ணி பார்ப்போம். அப்படி கிடையாது. உலகம் வந்து அந்த லாங் டேர்மாக பாருங்கள். உங்களுடைய லைஃப்பை நீங்கள் லாங் டேர்மாக பார்த்து பில்ட் வேல்யூ. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வேல்யூ பில்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கவங்கள தூக்கி விடுங்க, விச் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி மை ஃப்ரெண்ட் அட் BCS இஸ் டூயிங். அவங்க பிரதர் அவரும் வந்து ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க, பில்ட் வேல்யூ, புல் பீப்புள் அப், டூ நாட் புஷ் பீப்புள் டவுன். அந்த மாதிரி வந்து பணம் பண்ணுறது முக்கியம்தான், பணம் பண்ணாதன்னு சொல்ல வரல. நிறைய பணம் பண்ணுங்க, எக்கச்சக்கமாக பணம் பண்ணுங்க. பட் என்ஷூர் தட் நானும் நல்லா இருக்கணும். சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு வந்து கார்த்திகேயனும் மேஜிக் தமிழும் இன்னைக்கு பண்ணுறது என்னன்னா, வெல்த் அண்ட் நாலேஜ் ஷுட் பி ஸ்ப்ரெட். அதை தேக்கி வைக்கக்கூடாது. நாலேஜும் வெல்த்தும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். தேக்கி வச்சு நம்மளே நாலேஜபிளாக இருந்தால் அது வந்து இட் வில் ஸ்டிங்க். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம், பணம் வச்சுருக்கிறாங்க, நிறைய அவங்களுக்கு அந்த பணத்தை வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, அதுக்கு மேலே அந்த பணத்துக்கு வேல்யூ கிடையாது. Alexander the Great, when he died, he gave 3 instructions to the world. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாராம், நான் வந்து என்னை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் என்னுடைய உடம்பை தூக்க சொல்லுங்கள். let the whole world know even the best of the doctor cannot save Alexander the Great. ரெண்டாவது சொன்னாராம், நான் சம்பாரித்த எல்லா பணத்தையும் ரோட்டில் அந்த வந்து ஃபைனல் ஜேர்னியில் தூக்கி போடுங்கன்னாராம். மூணாவது சொன்னாராம், என்னோட 2 கையும் வெளியே வைங்க. let the whole world know even Alexander the Great died empty. One day we are all going to die empty. அதுக்குள்ளே இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் பில்ட் வெல்த் பில்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உலகத்துக்கு வேல்யூவும் பில்டு பண்ணுங்கள், உலகத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை. அந்த முயற்சியில் இருக்கிற கார்த்திகேயன் அண்ட் டீம் அட் மேஜிக் மணி, ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். அவர் வந்து மேஜிக் தமிழ்னு சொல்லி வந்து அந்த ஆப்பாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து மேஜிக் பெண்கள்னு ஒரு ஒரு ஈவெண்ட் பண்ணுறாரு. அண்ட் மேஜிக் மணின்னு சொல்லி ஒன் மோர் இது. இந்த மாதிரி நிறைய இடத்துல வெல்த் அண்ட் நாலேஜ் ஹாவ் டு பி ஸ்ப்ரெட். அதாவது ஐடியாஸ் தட் ஸ்ப்ரெட்ஸ் வின்ஸ். ஐடியாஸ் டசன்ட் வின், ஐடியாஸ் தட் ஸ்ப்ரெட்ஸ் வின்ஸ். அந்த மேஜிக் தமிழ்ன்ற ஐடியா, மேஜிக் மணின்ற ஐடியா, மேஜிக் பெண்கள்ன்ற ஐடியா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுடைய டீமுக்கும் கார்த்திகேயனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ். சார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு வார்த்தையில் ஃபுல்லாக நோட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் சார். ஸோ திரு CKK சார் அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு வழங்குவதற்காக ரெக்வஸ்ட் திரு விஜயகுமார் அவர்கள், COO BCS. திரு CKK சார் அவர்களுக்கு திரு விஜயகுமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள்.